செய்திகள் தொடர்கின்றன. ஆந்திராவிலிருந்து கடத்தி வரப்பட்ட 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான செம்மரக்கட்டைகள் பறிமுதல் செய்யப்பட்டது. செம்மரக்கட்டைகளில் பல்வேறு இசைக்கருவிகள் செய்யப்படுவதால் ஜப்பான், சீனா, சிங்கப்பூர் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளில் இதற்கு மவுசு அதிகம். இந்த செம்மரக்கட்டைகள் அதிக அளவில் வெளிநாடுகளுக்கு கடத்தப்படுவது வாடிக்கையாக உள்ளது. இந்த நிலையில் ஆந்திராவிலிருந்து சுமோ காரில் கடத்தல்காரர்கள் செம்மரக்கட்டைகளை தமிழகத்திற்கு கடத்தி வந்துள்ளனர். திருவள்ளூர் அருகே வந்தபோது கார் பாதாள சாக்கடை திட்டத்திற்காக தோண்டப்பட்ட பள்ளத்தில் சிக்கிக் கொண்டது. இதையடுத்து கடத்தல்காரர்கள் அங்கிருந்து தப்பிச் சென்றனர். இதுகுறித்து தகவல் அறிந்த போலீசார் காரில் சோதனை நடத்தியதில் செம்மரக்கட்டைகள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. 10 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள செம்மரக்கட்டைகளை காருடன் பறிமுதல் செய்த போலீசார் கடத்தல்காரர்கள் குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். பழனி அருகே காதல் தகராறில் வாலிபர் ஒருவர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். பழனியை அடுத்த மானூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் ராஜன். இவர் அதே பகுதியைச் சேர்ந்த அம்மு என்பவரை கடந்த 16ஆம் தேதி காதல் திருமணம் செய்து கொண்டார். இதனிடையே பெண் வீட்டார் மகளிர் காவல் நிலையத்தில் தனது மகளை கடத்திச் சென்று விட்டதாக புகார் கொடுத்தனர். இதுகுறித்து இரு வீட்டாருக்கும் வாய் தகராறு ஏற்பட்டு கைகலப்பானது. அப்போது ஏற்பட்ட மோதலில் மாப்பிள்ளையின் உறவினர் ராஜசேகரன் என்ற வாலிபர் அரிவாளால் வெட்டி கொலை செய்யப்பட்டார். தகவல் அறிந்த போலீசார் கூட்டத்தை கலைந்து செல்லுமாறு எச்சரித்தும் அவர்கள் செல்லாமல் போலீஸ் வாகனம் மற்றும் அருகில் இருந்த வீடுகளுக்குள் தீ வைத்து வன்முறையில் ஈடுபட்டனர். இதைத் தொடர்ந்து போலீசார் தடியடி நடத்தி கூட்டத்தை கலைத்தனர். மேலும் இந்த மோதல் சம்பவம் தொடர்பாக சிலரை போலீசார் கைது செய்துள்ளனர். கடலூர் அருகே படகு விபத்தில் 3 பேர் உயிரிழந்துள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கடலூர் அருகே செம்பம்குப்பத்திலிருந்து நொச்சிக்காட்டிற்கு உப்பனாற்றில் படகு மூலம் சென்றபோது இந்த விபத்து நேர்ந்துள்ளது. செம்பம்குப்பத்தில் நடைபெற்ற சித்திரை திருவிழாவிற்காக வந்த சிலர் இன்று அதிகாலை படகு மூலம் நொச்சிக்காட்டிற்கு திரும்பிச் சென்றனர். படகில் 17 பேர் பயணம் செய்தனர். வழக்கத்தை விட அதிகமானோர் படகில் சென்றதால் பளு தாங்காமல் படகு ஆற்றில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. படகில் பயணித்த 2 பேர் ஆற்றின் புதைக்குழியில் சிக்கி உயிரிழந்தனர். விபத்து பற்றி அறிந்த தீயணைப்பு படையினர் விரைந்து வந்து மீட்பு பணியில் ஈடுபட்டனர். 5:30 மணி இருக்கும். கணேஷ் திருநாபத்துக்கு சங்கிலி வந்தோம். வந்து போட்டில் ஒரு 15 பேர் இருக்கும். ஏறின உடனே நடு ஆற்றுல வரக்குள்ள இப்படி நொடிச்சுது. ஐயோ நொடிக்குது, நம்ம பேர் ஏறிங்களேன்னு சொன்னான். அதை யாரும் காணல. நீ ஏமா ஏறினான்னு கேட்டாங்க. ஐயோ நம்ம பேர் ஏற்றப்பா போட்டு விட்டுருங்கப்பா தோணி கரையில் அப்படின்னு ஒரு நொடி தாங்க இப்படி முடிச்சுது. அப்படி சுத்தமாக கவுந்துச்சு. ஆற்றில் சிக்கி தவித்த 13 பேர் மீட்கப்பட்டு கடலூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார்கள். அவர்களில் ஒருவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். கடலூர் செம்பம்குப்பத்திலிருந்து நொச்சிக்காட்டிற்கு பாலம் அமைக்கும் பணி மிகவும் தாமதமாக நடந்து வருகிறது. இதனால் இந்த பகுதியைச் சேர்ந்தோர் மீன்பிடிப்பு படகுகளில் இரு ஊர்களுக்கும் இடையே பயணம் செய்து வருகின்றனர். இது தவிர ஆலப்பாக்கம் வழியே சுற்றி கொண்டு சென்றால் 45 நிமிடங்கள் தாமதமாகிறது என்றும் கிராமவாசிகள் குற்றம் சாட்டுகின்றனர். எனவே இனியும் தாமதப்படுத்தாமல் மேம்பாலம் அமைக்கப்பட வேண்டும் என இப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னையில் கண்டெய்னர் லாரி ஓட்டுநர்கள் வேலைநிறுத்தம் செய்வதால் எண்ணூரிலிருந்து துறைமுகம் வரை வரிசையாக கண்டெய்னர் லாரிகள் நிறுத்தப்பட்டுள்ளன. இதனால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு மக்கள் அவதிக்குள்ளாகிறார்கள். கண்டெய்னர் லாரிகளில் நம்பர் பிளேட்டுகளில் 2 விதமான நம்பர்களை பயன்படுத்துவதை தடுக்க மத்திய தொழில் பாதுகாப்பு படை அதிகாரிகள் சோதனையிட்டு இரட்டை நம்பர்கள் கண்டுபிடிக்கப்பட்டால் சம்பந்தப்பட்ட லாரியை அதிகாரிகள் பறிமுதல் செய்து நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். இந்த சோதனைக்கு எதிர்ப்பு தெரிவித்து கண்டெய்னர் லாரி ஓட்டுநர்கள் நேற்று முதல் வேலைநிறுத்தம் கடைபிடித்து வருகின்றனர். இதனால் எண்ணூரிலிருந்து சென்னை துறைமுகம் வரை கண்டெய்னர் லாரிகள் வரிசையாக நிறுத்தப்பட்டுள்ளன. இதுகுறித்து சென்னை துறைமுக பொறுப்பு கழக அதிகாரிகளுக்கும் லாரி ஓட்டுநர்களுக்கும் இடையே பேச்சுவார்த்தை நடந்ததில் உடன்பாடு ஏற்படாததை அடுத்து வேலைநிறுத்தம் தொடர்ந்து நீடித்துள்ளது. தமிழ்நாட்டில் டெங்கு காய்ச்சல் வேகமாக பரவி வரும் நிலையில் பொள்ளாச்சியில் இந்நோய் குறித்த விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. தமிழகத்தில் டெங்கு காய்ச்சல் பரவி வருவதால் மக்கள் பீதியடைந்துள்ளனர். நெல்லை மாவட்டத்தில் டெங்கு காய்ச்சலுக்கு இதுவரை 50க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். சென்னையிலும் ஒரு பெண் டெங்கு காய்ச்சலுக்கு பலியானார். இதேபோல் தூத்துக்குடி, மதுரை, சேலம் உள்ளிட்ட மாவட்டங்களில் டெங்கு காய்ச்சல் பரவியுள்ளது. இந்த பயங்கர நோயை தடுக்க அதிமுக அரசு இதுவரை எந்த தடுப்பு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளார்கள். இந்நிலையில் பொள்ளாச்சியில் டெங்கு காய்ச்சல் குறித்து மக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக துப்புரவு பணியாளர்கள் சார்பில் பேரணி நடைபெற்றது. இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் தண்ணீர் இங்கு தேங்காத வண்ணம் பாதுகாக்க சொல்லப்பட்டுள்ளது. அதேபோல் குடிநீரை சூடாக்கி பருவ அறிவிக்கப்பட்டுள்ளது.
அதற்காக மக்களை விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் சுயநிதி குழுக்களை வைத்தும் துப்புரவு ஆய்வாளர்களை வைத்தும் சிறப்பு நடவடிக்கை பேரணி மேற்கொள்ளப்பட்டது. ஆச்சரியம், ஆனால் உண்மை. கண்ணை திறந்து கொண்டு இருசக்கர வாகனம் ஓட்டுபவர்கள் விபத்தில் சிக்கிவிடுகிறார்கள். ஆனால் கண்ணை கருப்பு துணியால் கட்டிக்கொண்டு இருசக்கர வாகனத்தை நெரிசல் மிகுந்த சாலையில் ஓட்டி சாதனை படைத்திருக்கிறார் மேஜிக் நிபுணர் ஆகாஷ். திருப்பூர் வீதியில் அவர் கருப்பு துணியால் கண்களை கட்டியபடி மோட்டார் சைக்கிளில் பாய்ந்த காட்சியை பலரும் ஆச்சரியத்துடன் பார்த்தனர். விபத்தில் குற்றுயிரான ஓட்டுநர் 24 பயணிகளை காப்பாற்றி உருக்கமான நிகழ்ச்சி. கேமராவில் பதிவான நேரடி காட்சி. விவரம் இடைவேளைக்கு பிறகு.